ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம ஒரு 9 மணி போல் தான் எழுந்தோம். பார்த்திங்கன்னா காலையிலே நமக்கு வேலை வந்துடுச்சு. நான் நேற்று விலாகில் சொல்லியிருப்பேன், இன்னும் நம்ம ரேஷன் கடைக்கு போகணும், நம்ம போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னென்ன வேலைலாம் பெண்டிங் இருக்கோ எல்லாமே முடிச்சுட்டு தான் அனுப்புவாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். நான் ஆனால் இந்த வேலை மதியத்துக்கு மேலே தான் வரும்னு எதிர்பார்த்தேன். காலையிலேயே நம்ம ஓனர் கூப்பிட்டு காசு கொடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நமக்கும் பெருசாக எதுவும் வேலை இல்லை. சரி, ஒரு வேலையாக நம்ம முடிச்சிடலாம். இன்னும் மதியத்துக்கு மேலே என்ன வேலைலாம் சொல்கிறாருன்றது தெரில. ஓகே, கிளம்பலாம் வாங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. சரி, கிளம்புவாங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதாவது ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐடி கார்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷு, லக்கி நெட் எதுவாக இருந்தாலும் ஓகே. அது 2 எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே திங்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஊர் ஸ்மார்ட் கார்டு மாதிரி இங்கேயும் சிவில் ஐடி கண்டிப்பாக கம்பல்சரி வேணும். இதை வாங்கிறதுக்கு நான் போகும்போது மேடம் சொல்கிறாங்க, இன்றைக்கி உனக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், நேற்றுமே எனக்கு வேலை அதிகம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவங்களுக்கே தெரிந்து பாருங்கள் நமக்கு வேலை அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க போவோம். இன்னும் ஒரு 2 நாள் தானே, இன்றைக்கியோ நாளைக்கு 2 நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் 2 வருஷம் ஓட்டிட்டோம், இந்த 2 நாள் நம்ம ஓட்ட முடியாதா? நம்ம பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு தேவான்னு சொல்லிட்டு பில் அடிச்சுட்டு வருவோம். அவ்வளோதாங்க, பில் இருக்கிற பொருள் வண்டியில் போதும். அவ்வளோதாங்க, நம்ம திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சது, கிளம்ப வேண்டியது தான். நம்ம அந்த ரேஷன் திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனருக்கு ஷீஷா ரகம் வாங்கணும். அதை வாங்கிட்டு ஒரேடியாக போகலாம் வாங்க. இதை வாங்கினது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இதை கொண்டு போயிட்டு வீட்டில் கொடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு மேலே வைக்கணும். அதுதான் நமக்கு பெரிய வேலை. சரி, அடுத்து பயங்கரமாக அடிக்குது. சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தூரமாக முடியாதுன்னா தெரியலன்னு பாருங்க. எனக்குலாம் சுத்தமாக எதுவுமே தெரியல. திடீர்னு எதுவும் நடக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. காலையில் நம்ம அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை எதுவும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்து, சரி நம்ம ஓனர் வர டைம் ஆகிடுச்சு, எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திவானியில் தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவர் வந்துட்டு என்னென்னலாம் வேலை சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். சரி வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுதுங்க. நம்ம ஓனர் இப்போ தான் வந்தார். வந்துட்டு நம்மளை வெயிட்டாக வேலை சொல்லியிருக்காரு. சரி வாங்க, போய்ட்டு ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வரலாம். நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம மாட்டுக்கு தீவனம் இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு ஒரு 3 மூட்டை தீவனம் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜெம்மியாவில் கொஞ்சம் அட்ராத் வாங்க வேண்டியது இருக்குது, அதாவது திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு இல்லை, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ட்ஸ் போனோம். பொண்ணு மெக்டோனல்ட்ஸ் போக சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு அப்புறமா தான் நம்ம லாஸ்ட்டாக தான் வீட்டுக்கு போக போகிறோம். சரி வாங்க போகலாம். நம்ம அடுத்த போயிருக்காரு எடுத்து வரத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஜெம்மியில் திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெக்டோனல்ட்ஸ் தான் வந்துடுவோம். வாங்க போயிட்டு பொண்ணு சொன்னது வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். டைம் நேரம் ஆகுது. மெக்டோனல்ட்ஸில் தாங்க இருக்கும். பில்லு வாங்கியாச்சு, ஆர்டர் ரெடி ஆனானே கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. நம்ம அந்த திங்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டோம். உடனே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இன்னொரு வேலை வச்சிட்டாரு நம்ம ஓனரு. நான் எதிர்பார்த்தேன், பாலைவனத்துக்கு போக சொல்லிட்டாரு. 3 ஆடு இருக்குது, அதை கட் பண்ணி 3 வீட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீ போயிட்டேன்னா அதுக்கப்புறம் யாரும் ஆள் இல்லை, நீ இருக்கும்போதே கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் சொல்லிட்டாரு. சரி நம்ம நேராக கிளம்பலாம் வாங்க. ஏன்னா இப்போவே 3:20 ஆகுது. இன்னும் நம்ம வந்துட்டு இன்னும் நமக்கு
நமக்கு வீட்டில் என்னென்ன வேலை சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இது நம்ம எதிர்பார்த்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கிளம்பலாம் வாங்க. பாருங்க எப்படி காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, வெறும் புகை தான் தெரியுது முன்னாடி. இந்த ஆதம் படத்துல ஒரு காமெடி வரும் பாருங்க, நம்மளாம் சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. அது சுத்தி எவ்வளவு காத்து, இப்படி மணல் அப்படியே புழுதி கிளம்புது பாருங்க. அந்த ஆதவன் படம் காமெடி மாதிரி தாங்க நான் என் லைஃப் இப்போ போயிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி ட்ரிப். மாலைவண்டிக்கு தான் நம்ம கடைசி ட்ரிப்னு நினைக்கிறேன். இந்த கடைசி ட்ரிப் இவ்வளவு பயங்கரமா அமைய நான் எதிர்பார்க்கல. வேற மாதிரிங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தெரிவிச்சிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இயருக்கு முன்னாடி இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இருக்கு. சரி வாங்க. அவ்வளோதாங்க, ஓகே ஓகே தான் கிளாஸ். நம்ம ஆளையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெட்டிகிட்ருக்காங்க ஆடை. 2 வெட்டியாச்சு. இது ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று அதை வெட்டிட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40 ஆகுதுங்க. நம்ம மதியம் கிளம்பி போனது இப்போ தான் வரோம். பயங்கரமான வேலைங்க. ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலை, இன்னொரு வேலை முடிஞ்சால் இன்னமும் வேலை முடியல. நாளைக்கு காலையிலே நம்ம ரிட்டர்ன் பாலைவனத்துக்கு போகணும். ஒரு ஆடு ஒன்று இருக்குது, அதை ஓனர் எடுத்து வந்திருக்காரு. உடம்பு சரியில்லை, அதை அவர் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டாரு. நம்மளை கொண்டு போய் காலைல விட சொல்லியிருக்காரு. இன்னும் கேஸ் எடுக்கணுமா, இன்னும் என்னென்ன வேலைலாம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வேறு பயங்கரமான பொடி காத்துங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரூமுக்கு போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீ அடிச்சுட்டு பண்ணாரு ரிலாக்ஸ் ஆகும். உண்மையாலுமே பயங்கர டயர்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ரொம்ப டயர்டாகிருக்கேன். நேற்றுமே வேலை அதிகம் தான், இருந்தாலும் இன்னைக்கு கண்டினியூவாக ஒர்க் நமக்கு. சரி வாங்க நம்ம ரூம் போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்துருக்கிறோம். இவர் என்ன இவ்வளோ கேஸ் வாங்கிட்டு இருக்காரு? ஒரு வேளை ஹோட்டலுக்கு எதனா வாங்குறாரா என்னன்னு தெரில. நமக்கு ஒரு 2 கேஸ் எடுக்கணும். எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சரி வாங்க பார்ப்போம். இதோட வேலை முடியுமா இல்லை நெக்ஸ்ட் எதனா வேலை வருமான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுதுங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முடிவெட்டுறதுக்கு தான் வந்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு இவரு கொடுங்க. ஓகே ஓகே. கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம். கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சுருக்காங்க. அவர் போனோடனே நம்ம போயிட்டு வெட்டிட்டு யாராவது போயிட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு தூங்க வேண்டியது தான். இப்போதைக்கு நமக்கு வேலை இல்லை, நாளைக்கு காலையில் நமக்கு வேலை இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரி பார்க்கலாம் வாங்க, வெளியே விட்டு கிளம்புவோம். பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு தூங்க வேண்டியது தான். டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 10:45 ஆகுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நமக்கு கால் வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேலைலாம் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.